வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் நேச்சுரல் கேஸில் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று என்ன நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்த்துடலாம். நான் எப்போல்லாம் இந்த கம்ப்யூட்டர் கர்சரை ஒவ்வொரு கேண்டில்ஸ்டிக் மேலே வைக்கிறேனோ அப்போல்லாம் கீழே உங்களுக்கு டேட்டும் டைமும் தெரியும். இப்போ நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த சிகப்பு கலர் கேண்டில்ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங். நேற்று மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 222. நேற்று நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றது தெளிவாக சொல்லிடுறோம். 226 அப்படின்றது ஒரு முக்கியமான ஏரியா. இந்த 236 தான் ரெஃபரன்ஸாக வச்சு நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் மூவ் ஆகிட்டுருக்கு. இந்த 226க்கு மேலே ப்ரைஸ் போயிடுச்சுன்னா மார்க்கெட் பையிங்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 226க்கு மேலே போகாத வரைக்கும் நேச்சுரல் கேஸ் செல்லிங்கில் இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்றது நம்மளுடைய தெளிவான எதிர்பார்ப்பு. அதுக்கேற்ற மாதிரி என்ன நடந்திருக்குன்னா, முன்னாடி நாள் ப்ரைஸ் க்ளோசிங்கை காட்டிலும் கீழே ஓப்பன் ஆகி செல்லிங்கு தான் சாதகமாக இருக்குது அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லாத லெவலுக்கு தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். 226 ஒரு சப்போர்ட், 222 அப்படின்றது ஒரு முக்கியமான சப்போர்ட் அப்படின்றதுல நமக்கு எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இந்த 222லேருந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் மேலே போயிருக்கு. போனதுக்கப்புறமா நம்ம சார்ட்டிங் பிளாட்ஃபார்மும் மார்க்கெட்டில் பையிங்கு சாதகமாக மார்க்கெட் மாறுது அப்படின்றத இண்டிகேட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேராக 226க்கு போயிருக்கு. நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த முக்கியமான ஜோனான 226 எப்படி அதுக்கு முன்னாடி நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு கீழே வந்தது. ஆனால் நேற்று மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நேராகவே 226க்கு போயிடுச்சு. 226 அதுக்கப்புறம் மறுபடியும் நல்லா டெஸ்ட் பண்ணி சப்போர்ட் எடுத்துகிட்டு கண்டினியூஸாக பாருங்கள் 226 மேலே போகிறதுக்கு உண்டான எல்லா முயற்சியும் எடுத்துருக்கு நேச்சுரல் கேஸ் மார்க்கெட். கடைசியாக சக்ஸஸ்ஃபுல்லாக 226க்கு மேலே போக ட்ரை பண்ணியிருக்கு. மறுபடியும் போக முடியாமல் திருப்பி 226லே வந்து, ஆனால் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, க்ளோசிங் ப்ரைஸோட க்ளோசிங் பார்த்திங்கன்னா 228 பக்கமாக க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ தான் நம்ம முக்கியமான இந்த ஓப்பன் ஹைலோ க்ளோஸ் அனாலிசிஸை பண்ண வேண்டியதாக இருக்குது. நேற்று மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங் முன்னாடி நாள் மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங்கை காட்டிலும் கம்மியாக தான் ஓப்பன் ஆகிருக்கு. முன்னாடி நாள் ப்ரைஸ் க்ளோசிங்கை விடையும் கம்மியாக தான் ஓப்பன் ஆகிருக்கு. புதுசாக ஒரு லோ க்ரியேட் ஆகிருக்குன்னு சொல்லணும். ஏன்னா ப்ரைஸ் ஓப்பனிங்கே ஒரு லோ க்ரியேட் ஆகி தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஆனால் ஓப்பன் அந்த சமயத்தில் வந்த லோவை தவிர திருப்பி லோ வரலை. ஆனால் முன்னாடி நாள் ப்ரைஸை விட லோ புதுசாக தான் க்ரியேட் ஆகிருக்கு. புதிய ஹை க்ரியேட் ஆகிருக்குன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். இல்லை முன்னாடி நாள் மார்க்கெட்டோட ஹை ஈக்குவல். ஏன்னா இது ஸ்பைக் டவுன் ஓப்பனிங்னால் நம்ம என்றைக்குமே எல்டிபியை தான் ப்ரைஸ் ஓப்பனிங்காக கன்சிடர் பண்ணுவோம். அதனால் என்னென்னா புதுசாக ஒரு ஹை க்ரியேட் ஆகிருக்குன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் நேற்று மார்க்கெட். இல்லை முன்னாடி நாள் ஹையும் ரொம்ப பெரிய லெவலில் ஹை க்ரியேட் ஆகலை, அதனால் ஒரு 0.5 ஆனாலும் புதுசாக ஒரு ஹை க்ரியேட் ஆகியிருக்கு. அதை விட முக்கியமானது ப்ரைஸ் க்ளோசிங். ப்ரைஸ் க்ளோசிங் பார்த்திங்கன்னா 228 க்ளோஸ் ஆகிருக்கு. முன்னாடி நாள் மார்க்கெட்டை விட மிக அதிகமாக க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமானது. முன்னாடி நாள் மார்க்கெட்டை விட அதிகமாக க்ளோஸ் ஆகிருக்கு. அதுக்கு முன்னாடி நாள் மார்க்கெட்டுக்கு பார்த்திங்கன்னா 18ஆம் தேதி நவம்பர் 18ஆம் தேதி 229 பக்கமாக க்ளோஸ் ஆகிருந்தது. நேற்று 228 க்ளோசிங் வந்திருக்கு. இதெல்லாம் பையிங்க்கு சாதகமான ஒரு இண்டிகேஷன் அப்படின்றத மறுக்கவே முடியாது. ஏன்னா 226 தான் நமக்கு கீ ரெஃபரன்ஸ் ஜோன். இந்த கீ ரெஃபரன்ஸ் ஜோனுக்கு மேலே ப்ரைஸ் க்ளோசிங் வந்த ஒரு காரணமும் ஃபுல் கம்ப்ளீட் ரீட்ரேஸ்மெண்ட் இந்த காரணமும் பையர்ஸை சர்வசாதாரணமாக உள்ளே புல் பண்ணி பை பண்ண நேச்சுரல் கேஸில் வைக்கிறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்குது. நம்மளுடைய நேச்சுரல் கேஸ் வீக்லி அனாலிசிஸ் எடுத்து பார்த்தோம்னா திங்கக்கிழமை எப்போவுமே வீக்லி அனாலிசிஸ் பண்ணுவோம். வீக்லி அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்த்தோம் இந்த வாரம் அப்படின்னா, 232 பிரேக் பண்ணதுக்கப்புறமா இங்கே நடந்திருக்கு பார்த்தீங்களா, 232 பிரேக் பண்ணி இதான் திங்கக்கிழமை மார்க்கெட் ஓப்பன் ஆனது. 232 மேலே ப்ரைஸ் போனோன்னா 236 240.2 இந்த டார்கெட்லாம் ரீச் பண்ணணும் நம்ம எதிர்பார்த்து தான் இந்த வாரத்தை ஆரம்பித்தோம். ஆனால் திங்கக்கிழமை லோயர் க்ளோசிங் வந்து அடுத்த நாளும் 226 பிரேக் பண்ண காரணத்தினால மார்க்கெட் செல்லிங்கு போகிறதுக்கு சாதகமாக இருந்துச்சுன்னு எதிர்பார்த்தோம். மறுபடியும் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் 226 கீழே மேலே போயிட்டுருக்கு. மேலே போய் க்ளோசிங் கொடுத்துருக்க காரணத்தினால இன்றைக்கி மார்க்கெட் பையிங்க்கு போகும்னு எதிர்பார்க்கலாம். இதை வச்சு உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் நமக்கு நல்லா தண்ணி காமிச்சிட்ருக்கு அப்படின்றதுல சந்தேகம் இல்லை. அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயத்தை பார்த்துருவோம். இந்த
நவம்பர் 20 நேற்று நடந்த ப்ரைஸுக்கும் அதுக்கு முன்னாடி நாள் நடந்த ப்ரைஸ் ஆக்ஷன் பாருங்கள். நவம்பர் 14 இதே தான் நடந்திருக்கு. என்ன நடந்ததுன்னா, நவம்பர் 14 கரெக்டாக 222 தொட்ட உடனே ஒரு பையிங் வந்து மார்க்கெட்டை 226 மேலே தள்ளி விட்ருக்கு. ஸோ இந்த இடத்துல 222 அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு இடம். 226 மேலே எப்போ தள்ளி விட்டுச்சோ அதுலேருந்து தான் மார்க்கெட் 232 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இதை நம்ம கொஞ்சம் கவனத்தில் வச்சுருக்கணும். இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம். நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் நமக்கு தண்ணி காட்டினாலும் கடைசியாக விருந்து சாப்பாடு சாப்பிட்றது நம்மளாக தான் இருக்கணும். அதனால் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டை கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணி பார்ப்போம். இன்னையோட ப்ரைஸ் ஓப்பனிங் கீழே 226க்கு மேலே ப்ரைஸ் க்ளோஸ் ஆகிட்டு 228 இருக்கிற காரணத்தினால இன்றைக்கி நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 228க்கு மேலே இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஒரு கேப் வச்சு ஓப்பன் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது. இது நைமேக்ஸ் மார்க்கெட்டை வச்சு நம்ம பார்க்குறப்ப நமக்கு தெரியுது. ஸோ இன்றைக்கி ப்ரைஸ் வந்து 228க்கு மேலேயோ ஒரு கேப்லேயோ ஓப்பன் ஆகி 230 பக்கமாக ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இந்த க்ளோசிங்க்கு மேலேயும் ஓப்பன் ஆகுது. எல்லா நாள் கடைசி 2 நாளுடைய ப்ரைஸ் ஓப்பனிங் பார்த்திங்களா, திங்கக்கிழமை 230, அதாவது இந்த நவம்பர் 18 230 பக்கமாக தான் ஓப்பன் ஆகிருக்கு. இதே இடத்துல இன்றைக்கி ஓப்பன் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு மறுபடியும் இருக்குது. கண்டிப்பாக இது பையிங்க்கு சாதகமானது. இதே நிலைமை கண்டினியூ ஆச்சு. இந்த 226 அப்படின்ற முக்கியமான சப்போர்ட் வந்து இன்றைக்கும் மார்க்கெட்டில் சப்போர்ட் பண்ணி 232க்கு மேலே ஒரு ப்ரைஸ் க்ளோசிங் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பையும் கொடுத்ததுன்னா நம்ம எதிர்பார்த்த நம்ம வீக்லி டார்கெட்டான 236, 240.2 இதெல்லாம் அடையிறதுக்கு உண்டான அற்புதமான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா நேச்சுரல் கேஸ் இன்வென்ட்ரி ரிப்போர்ட் 9 மணிக்கு நேச்சுரல் கேஸ் இன்வென்ட்ரி ரிப்போர்ட் இருக்குது. ஸோ அதனால் என்னென்னா கண்டிப்பாக 226 ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். இன்றைக்கி நேச்சுரல் கேஸ் இன்வென்ட்ரி ரிப்போர்ட் ஓரளவு சாதகமாக இருந்ததுன்னா ஒரே நாளில் கூட நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டை நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் கண்டினியூஸாக ட்ரேட் பண்ணுற சீசன் ட்ரேடராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் பற்றி ஒரே நாளில் இன்வென்ட்ரி ரிப்போர்ட்டில் 10 பாயிண்ட் கொடுக்குற கெப்பாசிட்டியில் நேச்சுரல் கேஸுக்கு மட்டும் உண்டு. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. 226 ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். 226 கீழே ப்ரைஸ் வராமல் இன்றைக்கி நின்னா நம்ம எதிர்பார்த்த வீக்லி டார்கெட்டை ரீச் பண்ணுறதுக்கு உண்டான அற்புதமான வாய்ப்பு நமக்கு இருக்குது. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை மிக பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.